நல்லது நண்பர்களே, இன்று நாம் இஸ்ரேலிய செய்திகளை நாம் பார்ப்போம். தற்பொழுது தொடர்ச்சியாக காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. இஸ்ரேலின் வரலாற்றில் மிக மோசமான காட்டுத்தீ என்று சொல்லப்படுகின்ற இந்த தீயை அணைக்க கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட குழுக்கள் தொடர்ச்சியாக போராடி வருவதாக இஸ்ரேலின் தீயணைப்பு சேவை அறிவித்திருக்கிறது. புதன்கிழமை ஜெருசலேமுக்கு வெளியே பல தீ விபத்துகள் ஏற்பட்ட போது பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தேசிய அவசர கால நிலைமையை அறிவித்திருந்தார். பலத்த காற்றும் வறட்சியும் ஒரு கலந்த கலவையாக இருந்த காரணத்தினால், காற்றும் வறட்சியும் இருந்த காரணத்தினால் இதனை அணைப்பதற்கு போராடி வருவதாக, காட்டு தீ மோசமாக பரவி வருவதாகவும் இஸ்ரேலின் தீயணைப்பு சேவை தெரிவித்திருக்கிறது. பல நகரங்களிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். இருப்பினும் பல நகரத்திற்குள் மூடப்பட்டிருந்த முக்கிய சாலைகளில் 1-2 மட்டும் இப்பொழுது போக்குவரத்துக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேகன் டேவிட் அடோம் ஆம்புலன்ஸ் சேவை புகையை உள்ளிழுத்ததன் காரணத்தினால மற்றும் தீக்காயங்களுக்கு உள்ளாகியதன் காரணத்தினால 23 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறது. அவர்கள் சிகிச்சை அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள். மீதமுள்ள தீயை அணைப்பதற்கு இஸ்ரேல் தீயணைப்பு விமானங்கள் உட்பட சர்வதேச உதவியை கோரி நிற்கிறது. இன்னும் தீயை அணைக்க முடியாமல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் நிலப்பரப்பு காடு தீயில் எரிந்து நாசமாகி இருக்கிறது. அதில் முக்கியமாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய நிலத்தை அபகரித்து கட்டப்பட்ட அந்த வீடுகள் எல்லாம் எரிந்து காணப்படுகின்றன. நாட்டின் சுதந்திர தினத்தை, அதாவது இஸ்ரேல் எப்பொழுது உருவாக்கப்பட்டதோ அதை சுதந்திர தினம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த தினத்தை கொண்டாடும் பெரும்பாலான பொது கொண்டாட்டங்கள் தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. தீ எல்லா இடமும் பரவி வருகிறது. தீயணைப்பு படை வீரர்கள் முயற்சி செய்தாலும் தீயை அணைக்க முடியாமல் இருக்கிறது. ஜெருசலேம் காட்டு தீ 6000 ஏக்கர் இதுவரையில் எரிந்து விட்டதாக, காட்டுத்தீயினால் 6000 ஏக்கர் இதுவரையில் எரிந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐரோப்பாவில் இருந்தும் உதவிகள் வந்து சேர்ந்திருக்கின்றன. அந்த இடத்தை சென்று சேர்ந்து அந்த காட்டு தீயை அணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தேசிய அவசரகால நிலைமையை அறிவித்ததை தொடர்ந்து, சர்வதேச உதவிகளை கோரியதை தொடர்ந்தும் விளாசி எரிகின்ற இந்த காட்டு தீயை அணைக்க ஐரோப்பாவில் உள்ள இஸ்ரேலின் நட்பு நாடுகள் இன்னும் உதவிகளை அனுப்ப இருப்பதாக தெரிவித்திருக்கின்றன. ஜெருசலேமுக்கு வெளியே தொடர்ச்சியாக பரவி வருகின்ற இந்த காட்டு தீ 6000 ஏக்கரை இதுவரை அழித்து விட்டது என்று ஏற்கனவே குறிப்பிட்டேன். தொடர்ச்சியாக இந்த தீ பரவி வருகிறது. தீயை அணைக்க கிரீஸ், சைப்ரஸ், குரோஷியா மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தீயணைப்பு விமானங்கள் இன்று வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைன், ஸ்பெயின், பிரான்ஸ் மற்றும் பல நாடுகளும் உதவிகளை அனுப்ப உறுதி அளித்துள்ளதாக இஸ்ரேல் பத்திரிகைகள் செய்தி தெரிவிக்கின்றன. தீ விபத்து காரணமாக பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த காட்டு தீயை பற்ற வைத்த சந்தேகத்தின் பேரில் 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நெதன்யாகு குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த தீ விபத்திற்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்று இஸ்ரேலிய அரசாங்கம் குறிப்பிட்டாலும் கூட 18 பேரை பிடித்து வந்திருக்கிறார்கள். அது யார் என்று குறிப்பிடப்படவில்லை. அநேகமாக முஸ்லிம்களாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னும் யார் என்று அவர்களை தெரிவிக்கவில்லை. குறைந்தது 12 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் 10 பேர் இந்த சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது அந்த தீ பற்றிய இடத்தில் மூச்சு திணறலால் மேலும் 10 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றிருக்கின்றார்கள். இஸ்ரேலில் இதுவரை ஏற்பட்ட மிகப்பெரிய தீயாக இது இருக்கிறது என்று ஜெருசலேமின் மாவட்ட தீயணைப்புத்துறை தளபதி ஷ்முலிக் ஃப்ரீட்மேன் செய்தியாளர்களிடம் இன்று தெரிவித்திருக்கின்றார். முக்கியமான ஒரு விஷயம், மணிக்கு 60 மைல் வேகத்தில் காற்று வீசுவது நிலைமையை தொடர்ச்சியாக சவாலானதாக மாற்றுகின்றது. அது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் இந்த தீ தொடர்ந்து அதிகரிக்க கூடும், ஏனைய இடங்களிலும் இந்த தீ பரவக்கூடும் என்று தற்பொழுது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.
இது நீண்ட காலத்துக்கு தொடருமா என்கின்ற அச்சத்தை இஸ்ரேல் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. நாங்கள் இதை கட்டுப்படுத்த முடியுமா என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். இது முக்கியமான பல தகவல்களை சொல்ல வருகிறது. தீ விபத்திலே 21 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். 98 குழுக்கள் ஒரு இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு இடத்திலே 150க்கும் மேற்பட்ட தீயணைப்பு குழுக்கள் வேலை செய்வதாக தெரிவிக்கப்படுகிறது. தீ தொடர்ச்சியாக பரவி வருகிறது. அவர்களால் என்ன செய்வது என்று தெரிய வரவில்லை. தீயணைப்பு வண்டி ஒன்று சேதமடைந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் சொல்கின்றார்கள் சொத்துக்களுக்கு உயிர்களுக்கு சேதம் ஏற்படவில்லை என்று இஸ்ரேல் பத்திரிகைகள் சொல்கின்றன. ஆனால் அவ்வாறு இல்லை. தீ பரவுவதை பார்த்தால் நிறைய சேதம் ஏற்பட்டிருக்கலாம். வீடுகளுக்கு பக்கத்திலும் தீ எரிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் சில புகைப்படங்களை உங்களுக்கு காண்பிக்கின்றேன். அதுல நீங்க பார்க்கலாம் இந்த தீயினுடைய வேகம் எவ்வளவு தூரம் பரவலாக இருக்கிறது என்று நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த ஜெருசலேமுக்கு வெளியே இந்த காட்டு தீயை மூட்டுவதற்கு உதவியான சந்தேகத்தின் பேரில் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக திரும்ப திரும்ப இஸ்ரேலிய பத்திரிகைகள் குறிப்பிடுகின்றன. ஆகவே இஸ்ரேல் மக்களை அமைதிப்படுத்துவதற்காக இவ்வாறு ஊடகங்களுக்கு தெரிவிக்கிறார்களா அல்லது யார் 18 பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்ற விவரங்களை இஸ்ரேல் இன்னும் சொல்லவில்லை. தீ விபத்துக்கான காரணத்தை தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவைகள் இன்னுமே உறுதிப்படுத்தவில்லை என்று நெதன்யாகு கூறுகின்றார். இந்த தீ விபத்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இந்த மக்களுக்கு பெரும் தீங்கு விளைவிக்கிறது. மேலும் இந்த தீ விபத்தில் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று இன்னும் 2-3 நாட்களில் தான் முழுமையாக தெரிய வரும் என்று இஸ்ரேல் குறிப்பிட்டிருக்கிறது. எந்த சவால்களையும் வெற்றிகரமாக கையாள்வோம் என்று நெதன்யாகு குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் கையாள்கின்ற மாதிரி தெரியவில்லை. ஏன்னா அவ்வளவு நெருக்கடியா இருக்கிறது. 60 கிலோமீட்டர் வேகத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பாதையில போகும் பொழுது 60 கிலோமீட்டர் வேகம் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும். அந்த வேகத்துல காற்று வீசுவதால் காட்டு தீயை அணைக்க முடியவில்லை. தங்களால் முடிந்ததை செய்கின்றோம் என்று தீயணைப்பு வீரர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அடுத்த சில மணி நேரத்தில் சர்வதேச தீயணைப்பு உதவிக்கு தயாராகி வருவதாக தீயணைப்பு மீட்பு ஆணையாளர் தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச உதவிகள் மற்றும் வான்வழி தீயணைப்பு உதவியை ஒருங்கிணைக்க சேவைகள் தயாராகி வருவதாக இஸ்ரேல் தீயணைப்பு மற்றும் மீட்பு ஆணையர் லெப்டினன்ட் கர்னல் இயல் காஸ்பி தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலுக்கு வருகின்ற விமானங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் வேண்டும். என்னன்னா ஒரு பக்கத்தால தீ எரிந்து கொண்டிருக்கிறது, புகை மண்டலமாக இருக்கிறது. அப்ப இஸ்ரேலுக்கு வருகின்ற விமானங்களுக்கும் மிக பெரும் பிரச்சனையாகவே இருக்கிறது. ஆகவே அதற்கான வழிகாட்டுதல்கள் செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எல்லா தரப்பினரோடும் இணைந்து தீயை அணைக்க பாரிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றோம் என்று நெதன்யாகு குறிப்பிட்டிருக்கின்றார். உர்சுலா வான் டெர் லியோன் குறிப்பிடும் பொழுது, இங்கே ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவி குறிப்பிடும் பொழுது, இஸ்ரேலில் ஏற்படும் பேரழிவு தரும் இந்த தீ விபத்துக்களுக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஐரோப்பிய சிவில் பாதுகாப்பு பொறிமுறையை நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம். கிரீஸ், சைப்ரஸ், குரோஷியா மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தீயணைப்பு விமானங்கள் தீயை அணைக்க உதவுவதற்காக சென்று கொண்டிருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த 10 ஆண்டுகளில் இஸ்ரேல் கண்ட மிகப்பெரிய தீ விபத்து இதுவாகும். இஸ்ரேலின் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையின் செய்தி தொடர்பாளர் டோல் வோல்விச் தெரிவிக்கும் பொழுது, கடந்த 10 ஆண்டுகளில் இஸ்ரேல் கண்ட மிக முக்கியமான தீ விபத்து இதுவாகும். இது வீடுகளை சேதப்படுத்தவில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் வீடுகளுக்கு அருகாமையில் பலத்த தீ எரிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது பூங்காக்களுக்கு செல்ல வேண்டாம், காடுகளுக்கு செல்ல வேண்டாம், பாபிக்யூ போட வேண்டாம் என்று இஸ்ரேல் தீயணைப்பு மீட்பு படை பொதுமக்களை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எந்த பூங்காக்கள்லையும் பாபிக்யூ போடுறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனைன்னா, வியாழக்கிழமை இஸ்ரேலினுடைய சுதந்திர தினம். இது பொதுவாக பூங்காக்கள் மற்றும் காடுகளில் பெரிதாக குடும்பங்கள் ஒன்று கூடும் விழா. ஆகவே இந்த விழாவை கொண்டாட முடியாது. அபகரித்த
நிலத்திலிருந்து அந்த விழாவை கொண்டாட முடியாத சூழ்நிலையில் இஸ்ரேல் இருக்கிறது. ஜெருசலேம் டெல் அவீவ் நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட காட்டு தீயை இஸ்ரேலிய ராணுவம் அணைப்பதற்காக போராடி வருகிறது. இன்னும் காட்டு தீ எரிந்து கொண்டிருக்கிறது. ஏப்ரல் 30ஆம் தேதி, அதாவது நேற்று, ஜெருசலேமை டெல் அவீவுடன் இணைக்கும் பிரதான நெடுஞ்சாலையை இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் அவசர சேவைகள் மூடியதால் தான் இந்த காட்டு தீயை சமாளிக்க முடிந்தது. அல்லாவிட்டால் நிறைய பேர் இறந்திருப்பார்கள், இந்த காட்டு தீயால் பாதிப்படைந்து இருப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எஸ்தாவோல் என்ற இடத்திலிருந்து காட்டு தீ பரவ தொடங்கியது. அதிகமான வெப்பநிலை, குறைந்த ஈரப்பதம் மற்றும் பலத்த காற்று காரணமாக விரைவாக பரவி கொண்டிருக்கிறது. முக்கியமாக மிகப்பெரிய தீ இது. இதை அணைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். பிரச்சனை என்னவெனில், இஸ்ரேலின் இந்த சுதந்திர தின கொண்டாட்டங்களுடன் எங்களால ஒன்று சேர முடியவில்லை. அதாவது வியாழக்கிழமை மவுண்ட் ஹெஸில் ஒரு முக்கிய நிகழ்வுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. எல்லா விழாக்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே 6000 ஏக்கரை இதுவரையில் தீ தின்று முடித்திருக்கிறது. தொடர்ச்சியாக பரவி வருகிறது. பார்ப்போம், நாளை புதிய தகவல்களோடு சந்திப்போம் நண்பர்களே.